ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டேட்டா ரிகவரி தான் பண்ண போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8GB பென் ட்ரைவர். இது பார்த்தீங்கன்னா டிரான்சென்ட்டுங்கிற பென் ட்ரைவர். இது என்ன ப்ரோ ரொம்ப சிம்பிள் தானே கேட்பீங்க. பட் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா இது வந்து டிஸ்கிரைட் ப்ரொடெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பென் ட்ரைவ். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட்டுங்கிற ஆப்ஷனே இங்கே வரல. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணாலும் அதை வந்து டிஸ்கிரைட் ப்ரொடெக்ஷனுங்கிறத வந்து ஷோ பண்ணும். ஃபார்மேட் ஸ்டார்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா த டிஸ்க் இஸ் ரைட் ப்ரொடெக்டடுங்கிற மாதிரி வருது. ஸோ இதில் தான் நம்ம இப்போ வந்து டேட்டாஸ் வந்து எடுக்க போகிறோம். எடுக்க முன்னாடி உள்ள என்னென்ன டேட்டாஸ் இருக்குங்கிற பாருங்கள். இது ஒரு இமேஜ். இது பார்த்திங்கன்னா 1.37 GB. இது பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபைல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இப்போது நம்ம வந்து ரெக்கவரி பண்ணுறதில்ல இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மட்டும் வருதா இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வருதாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டெலிட்டட் ஃபைல்ஸுமே வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டேட்டா ரிகவரி பற்றின வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க நம்ம டிஸ்கிரைட் ப்ரொடெக்ஷன் இருக்கோட பென் ட்ரைவர். ஸோ இப்போ நம்ம வந்து அதிலேருந்து டேட்டாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா மினி டூல் பவர் டேட்டா ரிகவரிங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான். இதை வந்து ஓப்பன் பண்ணிவங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது காசு கட்டி தான் வாங்கணும். இதை வந்து ஆல்ரெடி தான் வந்து பே பண்ணி தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எஸ் கொடுத்துவாங்க. மினி டூல் பவர் டேட்டா ரிகவரி 9. ஸோ இதோட அஃபிஷியல் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து FAT32ங்கிற அந்த 8GB பென்ட்ரைவ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னா ரிமூவல் டிஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ரிமூவல் டிஸ்கில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டானமாக காட்டுது. பட் நம்ம வந்து இங்கே திஸ் பிசியில் இருக்கிறது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுக்குறது முன்னாடி செட்டிங்ஸ் போயிடுவாங்க. உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன உங்களுக்கு ஃபைல்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு இதில் தேவையானது வந்து ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ் தான். ஸோ நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது ஜேபிஜி ஃபைல்ஸ், ஜிஃப் ஃபைல்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎன்ஜி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கேனான் இந்த மாதிரி பிராண்டடில் இருக்கக்கூடிய, அதாவது இதெல்லாமே கேமரா ஃபைல்ஸ் சில டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு வேறு எல்லாம் தேவையில்லாத எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஸோ வேறு எதுக்குள்ளதுலாம் தெரியல. ஸோ இது டிசைன் இது எல்லாமே தேவை கிடையாது. ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் இது எல்லாமே தேவையில்லை. ஓகே, இது போதும். வேறு ஏதாச்சும் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுமே இருக்கும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவாங்க. இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவாங்க. 3GB இருக்கட்டும், MP4 இருக்கட்டும், இது தேவையில்லை. ஸோ MP3 வேண்டாம். நெக்ஸ்ட்டு வேவ் வேண்டாம். ஆடியோ மேட் இதெல்லாம் நீங்கள் வந்து எதனால் நான் இதை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறேன்னா, இது ரிமூவ் பண்ணுறது மூலமாட்டு நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் அதை வந்து ஸ்கேன் பண்ண, இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஃபைல்ஸை மட்டும் அதை வந்து ரிகவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ண டைம் 28 ஃபைல்ஸ் தான் இருந்து. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 63, 69ங்கிற மாதிரி ஃபைல் வந்து கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்குது. 1.73 GB வந்து தாண்டி போகுது. ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து ரிகவரி பண்ணலாம், அதாவது இதை வந்து நம்ம பென்ட்ரைவர் ஆர் நம்மளோட ஹார்ட் எப்படி சேவ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரிகவரி ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து ரிமைனிங் டைம் வந்து 10 மினிட்ஸுன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் 10 மினிட்ஸில் முடியுதா இல்லை அதுக்கு மேலே போகுதாங்கிறது. மோஸ்ட்லி அதுக்கு மேலே போகலாம், இல்லைன்னா அதுக்கு உள்ளாடியே முடியலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரிகவரி ஆனேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் இதெல்லாம் ரிகவரி ஆகிட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 99 ஃபைல்ஸ், அதில் வந்து ஜேபிஜி இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் வந்து ஜேபிஜியில் செலக்ட் பண்ணனால ஜேபிஜி ஃபைல்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஆடியோவில் அப்படி தான் MKV, அதுக்கப்புறம் MP4, 3GP இது செலக்ட் பண்ண. பட் அதில் எதுவுமே இன்னும் வரல. நம்ம இப்போ வந்து டோட்டலாக முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் பண்ணுறது, அதாவது
டோட்டலாக நம்ம வந்து ரிகவரி பண்ணி வெளியில் எடுக்கிறத பார்ப்போம். வெயிட் பண்ணிவாங்க. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருந்து இப்போ வந்து ஸ்கேன் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துப்போம். ஸோ நான் வந்து எல்லாமே எடுக்கலாம் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். டோட்டல் 6.5 GB 719 ஃபைல்ஸ் வந்து இப்போ இங்கே ரிகவர் ஆகிருக்கு, அதாவது ஸ்கேன் ஆகி வந்திருக்குங்க காட்டுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1338ங்கிற மாதிரி ஷோ ஆகுது. ஓகே, நம்ம வந்து டோட்டலாமே எல்லாமே வந்து கொடுத்தோன்னா இங்கே வந்து 20 GB பக்கம் வருது. ஸோ நம்மளுக்கு 20 GB வேண்டாம். ஸோ இது நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட், அதர் ஃபைல்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 10 GB பக்கம் வருது. 10 GB 1088 ஃபைல்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து ஜஸ்ட் வந்து சேவ்ங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்து சேவ் பண்ண கேட்கும். நீங்கள் வந்து ரிகவர் பண்ணக்கூடிய அந்த பென்ட்ரைவ்ல வந்து சேவ் பண்ணிடாதீங்க. சேவ் பண்ணுறது அது வந்து தப்பு, அது பண்ண விடாது. ஸோ இங்கே கீழே வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது டிஸ்கில் நான் வந்து லோக்கல் டிஸ்க் ஈயில் வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணுவோம். இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் 8 GBன்னு போட்டு சேவ். நீங்கள் வந்து என்ன ஃபோல்டர் ஆனான்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா அதை வந்து ரிகவரி ஆக ஸ்டார்ட் ஆகும். இது டோட்டலாக ரிகவர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஃபைல்ஸும் வந்திருக்காங்கிறது அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக முடியுதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து ஒர்க்கு நடக்கும். இது உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஹார்ட் டிஸ்க் நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா ஒரு 4 hours 5 hours ஆர் 7 hours பக்கம் வந்து வரும். இது டெட் ஹார்ட் டிஸ்க்கு அது ஒர்க் ஆகலை, கரெக்டாக லோட் ஆகலை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுலேருந்து டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நான் வந்து ரிகவரி பண்ணது வரைக்கும் ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18 hours வரைக்கும் வந்து ரிகவரி ஆகிருக்கு. அதாவது 18 hours வந்து டோட்டலாக வந்து ரிகவர், அதாவது ஸ்கேன் ஆகிறதுக்கு 7 hours, அதுக்கப்புறம் பேலன்ஸு டோட்டலாக வந்து டேட்டாஸ் எல்லாமே வெளியில் எடுக்கிறதுக்கு, இதே மாதிரி சேவ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. நான் அதை லிஸ்ட்டை வந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன், இல்லைனா கரெக்டாக பார்த்து சொல்லியிருப்பேன். அதான் வந்து இதில் ரிகவரி ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்டோரேஜை பொறுத்து வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஸ்எஸ்டி வந்து வாங்கி உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிகவர் சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எஸ்எஸ்டியில் போடுங்க. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் எஸ்எஸ்டி வந்து வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் ரிகவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து ரிகவர் ஆகி முடிவிட்டு டிஃப்ரெண்டான ஃபைல்ஸ் எல்லாம் வருது போல தோணுது. ஸோ ஃபார்மேட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து ரிகவர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஃபைல்ஸ் டோட்டலாக வந்திருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக இந்த 1088 ஃபைல்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து 10.84 GB ஃபைல் சைஸ் வந்துருக்காங்கிறத எல்லாமே வந்து பார்ப்போம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெக்கவரி கம்ப்ளீட்டானு வந்துடுச்சு. 1088 ஃபைல்ஸ் 10.84 GB. இதில் வந்து வியூ ரிக்கவர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரிக்கவர் ஆன ஃபோல்டருக்குள்ளே போகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டர் தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷன் போட்டு ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் லாஸ்ட் ஃபைல்ஸுங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம செலக்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. அதிலே ரிக்கவர் ஆனதான். ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது யார் ஃபைலுங்கிறது. இது அதில் இருந்த அதே ஃபோல்டர் வந்து இங்கே ரிக்கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைல்ஸ். இது ஒவ்வொரு ஃபோல்டர்லையுமே வந்து ஃபைல்ஸ் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஃபோல்டர் நேம் எல்லாம் இருக்குது, ரெஸ்யூம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றுலையுமே ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஃபோல்டரையும் நீங்கள் வந்து தேடி செக் பண்ணி தான் நீங்கள் வந்து எடுக்கணும். சப்போஸ் இல்லை அதில் ஃபைல்ஸ் எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் டேட்டாஸ் வந்து போயிடும். அதனால் எல்லாமே செக் பண்ணி எடுத்துவாங்க. மீடியம் ஐக்கான் இதிலே வந்து எல்லாமே ஃபைல்ஸ் வந்து லோட் ஆகும். அதனால் லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றுலையுமே ஃபைல்ஸ் இருக்கும், இல்லாமல் கிடையாது, கண்டிப்பாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வீடியோ ஃபைல்ஸ் வந்துருக்கு, AVI, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு எல்லாமே வருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரிக்கவரி போடுறீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்க்குள்ளே அடி எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே அடி எல்லாமே ஃபைல்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதனால் கரெக்டாக ரிக்கவரி பண்ணுங்கள், டேட்டாஸ் சேவ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ரிக்கவரி பண்ணியாச்சு, நம்ம டேட்டாஸும் பார்த்தாச்சு. இப்படி தான் வந்து ரிக்கவரி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி ரிக்கவர் பண்ணலாம். வேறு ரிக்கவரி சாஃப்ட்வேர் இருக்குது ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆமாம் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரைட் ப்ரொடெக்ஷன் இருக்க பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ரிக்கவரி போட்டாலும் வந்து டேட்டாஸ் எதுவுமே வரலை. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமலே இருந்து டிஸ்கிரைட் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறதுனால. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆச்சு. அதனால தான் நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் உங்களை வந்து ரிக்கவரி பண்ணி ஷோ பண்ணேன். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.